இனிய நண்பர், நல்ல மனிதர், ஹைலி குவாலிஃபைடு பர்சன் பிரசாந்த் சாருக்கு என்னோட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அவரோட என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு. ஏன்னா இந்த விழாவில் பங்கெடுப்பதுங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு மிக சிறந்த மனிதர் நான் பார்த்தது எங்கள் அப்பாவுக்கு அடுத்து தியாகராஜன் சார். அந்த காலத்திலேருந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருப்பார் அப்பா. அப்போ அவர் பையனுக்கு எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிறது நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். அந்த இன்சிடெண்ட்டை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிறோம் கடந்த ஒரு 15-20 வருஷமா. ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் பிரசாந்த். இந்த படம் அவருக்கு ஒரு மிக சிறந்த ஒரு கண்டென்ட் மூவியாக இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும். ஏன்னா இந்த படம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்பா சூஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு ஒரே ஒரு இதுதான் மேடம், என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரியங்கா குட்டி இந்த படத்தில் லான்ச் ஆகிறா. ஸோ அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா. அவனுக்கு அழகாக இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. பட் யூ டிசர்வ் இட். அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. அதை நீ டிசர்வ் பண்ண. உன் தங்கச்சி எவ்வளோ தெளிவாக எப்படி வளர்த்துருக்காங்க, அது உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். அவ்வளோ போல்டாக ஸ்பீச், அவ்வளோ அழகாக இது பண்ணுறேன். உன்னோட பாட்டை கேட்டிருக்கேன். ஐம் யுவர் ஃபேன். அம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நாங்கள் ஷூட்டிங் இருக்கும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம் அவ்வளோ அழகாக பாடுறான்னு. ஸோ உனக்கு மனவார்ந்த வாழ்த்துக்கள். பிரியங்கா அவ்வளோ அழகாக நடிக்கிறான். நான் ஃபர்ஸ்ட் படம், என்னோட டெபியூ படம் தான் ஞாபகம் வந்துச்சு உடனே நான் அடிக்கும் போது. தாழ்த்தப்பட்டையில் எப்படி வரலட்சுமி அடிச்சோம். அப்பா நான் ரிவீல் பண்ணலப்பா, நான் ரிவீல் பண்ணல, நீ பார்க்கும் போதே தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் ஸ்பாட்லைன் அப்பாவுக்கு எந்த சீன் ஏதாவது பிடிக்கலன்னு அங்கேருந்து ஒரு சின்ன லுக் விடுவார். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேலன்ஸ் பண்ணி மாற்றிப்போம். ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் டைரக்டர் ஐ காட். ஸோ அமேசிங் டைரக்டர் அப்பா. ஒவ்வொரு சீனும் செதுக்கிட்டு இருக்காரு அந்த படத்தில். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு படம். அப்புறம் என் தம்பி, என்னோட அருமை நண்பர், என் பங்காளியோட பையன், ஸோ கதிரேசன் சாரோட பையன். வரும்போது ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்தான். அப்புறம் ஸ்பாட்ல நடிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல எனக்கு தெரியல ஒரு அந்த மாதிரி ஒரு சீன். எனக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் எனக்கு அடையாளமே தெரியல. ஏதோ சாதாரண பையன் உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஓடி வரான். டே நீயா அப்படின்னு அந்த அளவுக்கு உடம்ப குறைச்சி அவ்வளோ அழகா டெடிகேட் பண்ணி சினிமாங்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாப்புல. ரொம்ப நல்லா நடிக்கிறான். ஸோ யூ காட் அ வெரி